என்கிட்ட இருக்கிறது ஒரு கிளாஸ். கிளாஸா? ஆமா. என்கிட்ட இருக்கிறது ஒரு கீ செயின். கீ செயின் வச்சுக்கலாம். சரி, மாதிரியா இல்ல கிச்சனா? அவ்வளவுதான். ஸ்கில் தட்டுங்க. தட்டிட்டேன். சரி, நீ உன்னோட கிளாஸை தட்டு. தட்டுறான்ல? ஒரு 2-3 டைம் தட்டுறா. ஓகே, ஓகேவா? எடுத்து காட்டு பார்க்கலாம் என்கிட்ட. செத்தப்ப நடிக்காத எப்படி? அதை வச்சு எழுதலாமா? கீச்சைன் வச்சு அப்புறம் எழுத முடியும். எழுதி காட்டுங்க அப்படியே, ஏதாவது கீழே கிரி காட்டுங்க டேபிள்ல. ஓகே, கண்டுபிடிச்சா உங்களுக்கு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் ரொட்டேட் பண்ணு கீழே வச்சு. நீங்க ரொட்டேட் பண்றா? பண்ணிட்டேன். மறுபடியும் பண்ணு. பண்ணிட்டியா? ஓகே, உங்களுக்கு மேல கீழே தூக்கி கீழே போடுங்க, அப்படியே கீழே போடுங்க மேல இருந்து. கீழயா? போட்டேன். ஓகேண்ணா. நீ போடு. கண்டுபிடிச்சிட்டேன். வந்து பார்க்கலாம். உங்களுக்கு கிளாஸ் இல்ல. உங்களுக்கு கிளாஸ் இல்ல, உங்களுக்கு பென் இல்ல. சரி, கிச்சன் இல்ல, பென்னு இல்ல, தப்பு. சரி, என்ன பண்ண பார்க்கலாம். உனக்கு வந்து டஸ்டரா? இல்ல. சரி, நீ கெஸ் பண்ணு. உங்களுக்கு வந்துட்டு மார்க்கரா? இல்ல. இது வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும். இது எல்லா பொருளும் எல்லாம் யூஸ் ஆக மாட்டாங்க. சொல்ற எது ஏதாவது சொல்லு. இது வந்து எல்லா பசங்களுக்கும் யூஸ் ஆகும். சார் இவனுக்கு என்ன பண்ண சார்? ஸ்கூல் பசங்களுக்கு யூஸ் ஆகும், காலேஜ் பசங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகும். ஸ்கேலா? இல்ல. இது வந்து மெயினா பேப்பர்ல யூஸ் பண்ணுவாங்க. பேப்பர்லனா தப்பானா யூஸ் பண்ணுவாங்க. இது தப்பானவா? இது ஒயிட்டரா? கரெக்ட். என்ன சொல்லு பார்க்கலாம். உனக்கு தெரியலடா. ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க யூஸ் பண்ணுவாங்க. பிராக்டிஸ் பண்ணுவாங்களா? இல்ல, யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்ஃபுல் தான் இது. பென்னா? கிழிஞ்சா ஒட்டுறதுக்கு. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. சேப்பா? ஆமா, நான் தான் வின்னு.